தாய் நினைச்சாதான் சிறந்த பிள்ளை உருவாக்க முடியும். என்னதான் தலைகிறான் என்றாலும் வாப்பாவால் உருவாக்க முடியாது. அந்த ஆற்றல் பெண்களிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு வீட்டு புள்ள நல்ல பிள்ளையா இருக்கா, அதற்கு முக்கிய காரணம் தாய் தான். ஒரு வீட்டு புள்ள நல்ல பிள்ளையா இல்லையா, கெட்ட பிள்ளையா மாறி போய் கிடக்குதா, அதற்கு காரணமும் தாய் தான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொன்னாங்களா இல்லையா? பிள்ளையினுடைய தாயினுடைய வளர்ப்பில் தான் புள்ள வர முடியும். ஒரு தாய், அந்த தாயினுடைய ஜெராக்ஸ் தான் புள்ள. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், அது அப்படியே ரிப்பீட் ஆக்கக்கூடிய உங்களுடைய ஒரு மாதிரி தான், ஒரு ஜெராக்ஸ் தான் உங்களுடைய பிள்ளைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை பேசுவாங்க, நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தான் கேட்பாங்க. ஆக தாயாகப்பட்டவர்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அதற்கு முதலாவதாக நம்மளை நம்ம மாற்றிக்கிறோம். என்னையை நான் மாற்றாத வரைக்கும் என் புள்ள மாறாது. என்னையை நான் மாற்றாத வரை என் புள்ள என்னதான் சொன்னாலும் மாறாது. என்ன உபதேசங்கள் செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆளை கூப்பிட்டு வச்சு உபதேசம் செஞ்சாலும் சரிதான், அந்த உபதேசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக போயிடும். ஏன்? நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் காப்பி எடுக்கின்றன. அதை தான் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க முடியும், அதுதான் பிள்ளைகளிடத்தில் பிரதிபலிக்கின்றன. நீங்கள் குரானை எடுத்தால் உங்கள் பிள்ளை குரானை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நீங்கள் மொபைலை எடுத்தால் உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக மொபைலை எடுக்கும். நீங்கள் முசல்லாவில் நின்றா உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக முசல்லாவில் வந்து நிற்பாங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாறாதவரை உங்களுடைய பிள்ளைகள் சத்தியமாக நிச்சயமாக மாறாது. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் மாற்றம் உருவாக வேண்டுமானால் முதலில் மாற வேண்டியது நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நாம் தான். நாம் மாறினால் நம்முடைய பிள்ளைகள் தானாக மாறிவிடும். நாம் தொழுகையாளியாக மாறினால் நம்முடைய பிள்ளைகள் தானாக தொழுகையாளிகளாக மாறிவிடுவார்கள். இல்லையெனில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான். என்ன நீங்கள் கண்டீங்க? தொழுவை போன்று சொல்லுங்க.